ஹலோ ராஷ்டிரபாஷா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பர் போட்டுட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான இம்பார்ட்டண்ட் 2 பாவார்த்தை போட்டிருக்கோம். செகண்ட் கொஸ்டினுக்கு எஸ்ஏ சுக்கு துக்கு அப்புறமா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. சுபகாமனாயே இது 3. இதில் நீங்கள் சுக்கு துக்கு மட்டும் படிச்சுக்கிட்டா கூட போதும், அது இப்போ 10 மார்க் வந்துடும். சுக்கு துக்கு உங்கள் ஜிஎம்வி கியூஏ புக்கில் பேஜ் நம்பர் 4 பாருங்கள். அதில் சுக்கு துக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான எஸ்ஏ 10 மார்க்கு. சுக்கு அப்படின்னா இன்பம், துக்கு அப்படின்னா துன்பம், இன்பமும் துன்பமும் அப்படின்ற இந்த போயமை கவி பரிச்சை. சுக்கு துக்கு கவிதா கே கவி ஹே சுமித்ரானந்தன் பந்த். சுமித்ரானந்தன் பந்த் ஜி எழுதினதான் சுக்கு துக்கு கவிதை. ஆப்கா ஜன்ம हिमालय के पास के एक गाँव में हुआ. இமயமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சுமித்ரானந்தன் பந்த்ஜி பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. கவீந்திர ரவீந்திர கே साथ रहने से आप प्रकृति के उपासक बन गए. ரவீந்திரநாத் தாகூரின் தீவிர பக்தராக ஃபாலோவராக இருந்ததால் இவருக்கும் அந்த இயற்கையை நேசிக்கிற ஒரு இயல்பு ஏற்பட்டது. இயற்கையின் பக்தராக இவர் எப்படி மாறினார்னா கவீந்திர ரவீந்திரநாத் தாகூருடைய பழக்கத்தால் அவரை ஃபாலோ பண்ணுறதால இவருக்கும் அந்த இயற்கையை நேசிக்கிற அந்த குணம் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் ஒரு இயற்கையை நேசிப்பாளராக மாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப் காந்திஜிக்கே பி அனன்ய பக்ததே. காந்திஜியின் ஃபாலோவராகவும் இருந்திருக்காரு. காந்தியினுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுற காந்தி பக்தராக இவர் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இதான் கவி பரிச்சை. சாராம்ஷ் அதாவது விளக்கம். கவி இஸ் கவிதாமே ககத்தேக. கவிஞர் இந்த கவிதையில் கூறுகிறார். ககனான்னா சொல்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, மை சதா கேலியே சுக்கு நகி சாகத்தா. எனக்கு சதான்னா எப்போவுமே, சதா சர்வகாலமும், ஆல்வேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். எப்பயுமே நான் இன்பமாக இருக்கணும்னு நினைக்கல. அவர் மை சதா கேலியே துக்கு பி நகி சாகத்தா. எப்பயுமே துக்கமாக துன்பமாக துயரமாக இருக்கணும் அப்படின்றதும் எனக்கு தேவையில்லை. நான் எப்பயுமே இன்பத்தில் திளைத்திருக்கவும் வேணாம், எப்போவுமே துன்பத்தில் சோகத்தில் மூழ்கி இருக்கவும் வேணாம். ஜீவன் மே இந்த வாழ்க்கையில் சுக்கு और துக்கு சுகமும் துக்கமும் கா தோனோ துக்கு தோனோ கா மிஷரன் ஹோனா சாகி. ரெண்டுமே கலந்து தான் வந்தது தான் வாழ்க்கை. ரெண்டுமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை. யாருமே இன்பத்திலே தெளிச்சு போகிறதும் இல்லை, துன்பத்தில் மூழ்கி போகிறதும் இல்லை. எல்லாத்தையும் கடந்து நம்ம போகணும். ரெண்டுத்தையும் ஒன்றா நினச்சோன்னா நமக்கு இந்த கஷ்டம் வராதுன்னு கவிஞர் சொல்கிறாரு. சுக்கு और துக்கு ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. ஜீவன்மே சுக்கு और துக்கு தோனோ கா மிஷரன்னா கலந்து. சுக்குனா சுகம், துக்குனா துக்கம், இன்பமும் துன்பமும், தோனோ இரண்டும், போத் ஆஃப் தெம் கா மிஷரன் கலந்து, ஹோனாச்சாகி வர வேண்டும், அதுதான் வாழ்க்கை. ரெண்டுமே இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் பேராவில் சுக்கு और துக்கு கே மிலன் சே, இரண்டு இன்பமும் துன்பமும் கலந்து வரும்பொழுது ஜீவன் நம்முடைய வாழ்க்கை பூர்ண ஹோத்தாக முழுமையடைகிறது. பூர்ணனா கம்ப்ளீட். நம்ம வாழ்க்கை ரொம்ப நம்ம சதா சர்வகாலமும் இன்பத்திலே இருந்துட்டாலும் நம்ம வாழ்க்கை முழுமையடையாது. நம்ம இப்போ எப்பயுமே துன்பத்திலே மூழ்கி கிடந்தாலும் நம்ம வாழ்க்கை முழுமையடையாது. ஆனால் சுக்கு और துக்கு கே மிலன் ரெண்டுமே கலந்து வரும்போது தான் நம்ம வாழ்க்கை ஜீவன் பூர்ண ஹோத்தாக முழுமை அடைகிறது அப்படின்னு சொல்கிறார். பூர்ணனா கம்ப்ளீட் ஆகுது, ஜீவன்னா இந்த இடத்துல வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கணும். ஜெய்சே குச்சி சமை பாதல் மே சாந்து சிப் ஜாத்தாக. அதே போல் கொஞ்ச நேரம் சமை, குச்சி சமைன்னா கொஞ்ச நேரம், பாதல்னா மேகம், பாதல் மேகத்தில், சாந்து நிலவு, சிப்பு ஜாத்தாக மறைந்திருக்கிறது. கொஞ்ச நேரம் நிலவு அந்த மேகத்தில் மறைந்திருக்கிறது. அவர் ஃபிர் பாதல் சே, அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பாதல் அந்த மேகத்தை விலகி, சாந்து பாகர் நிக்கல்தாக முழுமையாக நிலவு மேகம் கலைந்து வெளிவருகிறது. உசை பிரகார் அதே போல சுக்கு और துக்கு இன்பமும் துன்பமும், கேள்பீக சுக்கு காக்கி அதாவது இன்பமும் துன்பமும் சேர்ந்து நம் வாழ்க்கையில் விளையாடுகிறது. ஜீவன் மே வாழ்க்கையில் சுக்கு और துக்கு சுகத்தையும் துன்பத்தையும் சமான் ரூபமே சமமாக நாம் பண்டுக்கர் ரகனா, பண்டுக்கர்னா பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
நம்ம வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பகிர்ந்து கொண்டால் நமக்கு கஷ்டம் தெரியாது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. பண்டுகர் ரங்கநாத் சாகி ரெண்டுத்தையும் நம்ம ரெண்டுத்தையும் இயல்பாக ஈக்குவலாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சுக்க ஒரு துக்கு சமான் ரூப்மே ஈக்குவலாக நம்ம இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து அதிக கஷ்டமும் வராது, அதிக இன்பமும் வராது, நம்ம சமமாக ஒரு நிலைமையில் வாழ்க்கையை போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவன் மே லகாத்தார் சுக்கியா லகாத்தார் துக்கு, வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற துன்பம் லகாத்தார் நமக்கு ஏற்படுகின்ற, நம்ம எதிர்பார்க்காம ஒரு துன்பம் ஏற்படுது, அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காம ஒரு சந்தோஷமும் ஏற்படும். அந்த மாதிரி ஜீவன்மே லகாத்தார் சுக்கு ஏற்படுகின்ற இன்பம், யா அல்லது லகாத்தார் துக்கு நமக்கு ஏற்படுகின்ற துக்கம், தோனோ இரண்டுமே தர்து தேத்தேக இரண்டுமே நமக்கு வலியை தரக்கூடியவை, இரண்டுமே நமக்கு வலி, தர்துன்னு என்னது பெயின், அது நமக்கு தீராத வலியை தரக்கூடியவை. ஜிஸ் தரக அதே போல தின் அவுர் ராத், தின்னா பகல், அவுர் ராத்னா இரவு, பதல் பதல்கர் ஆத்தேக இரவும் பகலும், பதல் பதல்கர்னா மாறி மாறி, பதல்னா சேஞ்ச் மாறுது, நம்ம எப்பவுமே பகல்ல இருக்கிறதில்ல எப்பவுமே இரவுலே இருக்கிறதில்ல, இரண்டுமே மாறி மாறி நமக்கு வருகிறது. அதே மாதிரி தின் और रात बदल बदल कर आते हैं, उसी प्रकार सुख और दुख அதே போல தான் நம்ம சுகமும் துக்கமும் ஜீவன் மே பதல் பதல் கர் ஆனா சாகிய மாறி மாறி நமக்கு வர வேண்டும். நம்ம எப்பயுமே துக்கத்துலேயும் எப்பயுமே சுகத்துலேயும் இருக்க வேணாம், நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாற வர வேண்டும், அப்போ தான் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேரா பாருங்க. உஷா और சாயங்கால், உஷா அப்படின்னா அதிகாலை, உஷான்றது விடியற் காலை, காலையும் சாயங்கால்னா மாலையும் மிலன் கலந்து வரும்போது பார்க்கும்போது நமக்கு அத்தியந்த சுந்தர ரகத்தாக, அந்த விடிகாலையின் அழகே தனி, அதே மாதிரி மாலையின் அழகே தனி, இதுவுமே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம காலை அழகாக ரசிக்கிறோம், அதே மாதிரி ஈவினிங்கில் மாலை மறையும் போது மாலை வெயிலையும் நம்ம ரசிக்கிறோம். விறகு அவுர் மிலன், விறகு அப்படின்னா நமக்கு அன்பானவங்கள பிரிந்து இருக்கிறது தான், பிரிவு துயரம் தான் விறகு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரிந்து இருக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊருக்கு போகிறோம், இல்லை படிக்க போகிறோம், நம்ம பிரிவு நமக்கு ஏற்படுகின்ற பிரிவு, விறகுனா பிரிவு, அவர் மிலன் அப்புறம் சேர்ந்திருத்தல், ஜீவனுக்கோ ஆக்கர்ஷக் மனாத்தேக நம்ம பிரிந்து இருந்து நம்ம பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்கள பார்க்கும்போது ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம், அதுதான் ஆக்கர்ஷக்னா அது வந்து அட்ராக்ஷன், ஒரு விதமான கவர்ச்சி, நமக்கு அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது, பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை. அதான் விறகு வரும்போது தான், அந்த பிரிவு ஏற்படும் போது தான் அந்த சேருகின்ற அந்த இன்பம் நமக்கு கிடைக்கும், அது நமக்கு ஆக்கர்ஷிக்குன்னா அட்ராக்ஷனை ஏற்படுத்துது. ஹர்ஷ அவர் ஆசும், ஹர்ஷன்னா மகிழ்ச்சி, அவர் ஆசும்னா துன்பம் கண்ணீர் அழுகை, கே மிஷரன் ஜீவன் இது கலந்து வந்து நம்ம வாழ்க்கையில் ஜீவனுக்கோ சார்த்தக் பனாத்தேக அது ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. அதாவது இன்பமும் துன்பமும் கலந்து கண்ணீரும் மகிழ்ச்சியும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தங்களை நமக்கு சார்த்தக் பனாத்தேக அது நமக்கு ஒரு அழகான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இசி பிரகார் சுக்க ஒரு துக்கு இதன்படி சுகமும் துக்கமும் மிஷரன் மாணவுக்கோ பரிபூர்ண பனாத்தாக கலந்து வந்து மனித வாழ்க்கையை முழுமையாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவனா மனிதன், பரிபூர்ணனா கம்ப்ளீட்டு, அவனை முழுமையான ஒரு மனிதனாக இன்பமும் துன்பமும் கலந்து வந்து அவனை மெருகேற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இசை பிரகார் சுக்க ஒரு துக்குக்கா மிஷரன்னா கலந்து, சுக்க ஒரு துக்கு ரெண்டும் கலந்து வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பரிபூர்ண பனாத்தா கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ தான் சுக்கு துக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து 10 மார்க் இருக்குது, இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ட் இது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.